வணக்கம் மக்களே. வணக்கம். பொதுவா நம்ம மக்கள்ட்ட இருக்கிற டவுட் என்னன்னா, "அண்ணா என்ட்ட ரூ. 100 தான் இருக்கு. நல்ல மியூச்சுவல் ஃபண்ட தேர்வு செய்யணும். சொல்லுங்கண்ணே" அப்படிம்பாங்க. "அண்ணா கடைசி 3 வருஷமா என் மியூச்சுவல் ஃபண்ட் ஏறவே இல்லண்ணே. கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்கண்ணே" அப்படிம்பாங்க. "அண்ணா 12 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேண்ணே. எத விக்கிறது, எத வாங்குறதுன்னு தெரிலண்ணே" அப்படிம்பாங்க. இங்க பொதுவா எல்லாத்துக்கும் என்னன்னா, ரூ. 100க்கு ரூ. 100ல நான் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கணும். இறங்கும்போது கம்மியா விழுகணும். மேல ஏறும்போது நல்ல வேகமா ஏறணும். இது எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கிற ஆசை தான். அப்ப இது எந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு கேட்கறதுக்கு பதிலா, எந்த கேட்டகரின்னு தான் அவங்க கேட்கணும். அவங்க அத கேட்க மாட்டாங்க. கேட்டகரி கேட்க மாட்டாங்க. "சார் எந்த மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட்டா சொல்லுங்க" அப்படிம்பாங்க. அதனால இந்த காணொளியில ஒரு ரூ. 100 வச்சிருக்கிற ஒருத்தரு, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட செலக்ட் பண்ணணும்னா, எப்படி செலக்ட் பண்ணணும்? அதை ஏன் செலக்ட் பண்ணணுங்கிற கேட்டகரிய மட்டும் இங்க நான் சொல்லப் போறேன். வித் சாம்பிள்ஸோட இங்க ஒரு சயின்டிஃபிக்கா ப்ரூவோட டேட்டாவ எடுத்து அஃபிஷியல் டேட்டா, ஓகே, ஏஎம்எஃப்ஐலேருந்து எடுத்த அஃபிஷியல் டேட்டாவ எடுத்து உங்க முன்னாடி வைக்க போறேன். இதில் எல்லாத்தையும் புட்டு வைக்க போறோம். சில பேர் சொல்லுவாங்க, "சார் ஃப்ளெக்ஸி ஃபண்ட் பெஸ்ட்டு சார், சார் லார்ஜ் கேப் பெஸ்ட்டு சார், சார் ஸ்மால் கேப் பெஸ்ட்டு சார்பாங்க." டேட்டா படி நான் சொன்னது என்ன, ரூ. 100 என்கிட்ட இருக்கு. கீழே இறங்கும்போது கம்மியாக இறங்கணும், மேலே வரும்போது வேகமாக ஏறணும். 10 இயர்ஸ் சிஏஜிஆர் செம்மையாக இருக்கணும். நீண்ட கால அடிப்படையில் எனக்கு நல்ல வருமானம் பெற்று தரணும். அந்த மாதிரி முதலீடு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை ஏன் இந்த காணொளி எனக்கு கொண்டு வரேன்னா, போன வாரம் உணவகத்தில் நான் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது தம்பி ஒருத்தர் ஓடி வந்தார். ஒரு 22, 23 வயசு தான் இருக்கும். ஜென்சி பையன் தான். வந்துட்டு, "அண்ணா இங்கே பாருங்கண்ணே, என் மியூச்சுவல் ஃபண்ட் 2 வச்சிருக்கேண்ணே. எல்லாரும் சொன்னாங்க இந்த ஃபண்டு தான் சூப்பர் ஃபண்டுன்னாங்கண்ணே. எல்லா யூடியூபரும் சொன்னாங்கண்ணே இதை வச்சிருக்கேன். ஆனால் ஏறலண்ணே" அப்படின்னா. 3 நிமிஷத்தில் அந்த பையனை புரிய வச்சேன். என்ன சொன்னா, "என்னண்ணே சிம்பிளாக புரிய வச்சுட்டீங்க" அப்படின்னா. "அண்ணா தயவு செஞ்சு இது ஒரு காணொலியாக போட்டிருக்கேண்ணே" அப்படின்னா. சரி, அதனால் இருக்கிற காணொலி எக்கச்சக்க காணொலி நம்ம மனசில் இருக்குது. 100 காணொலி போடணும்னு மனசில் இருக்குது. அதில் ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால் இது ரூ. 100 இருக்கணும், நல்ல முதலீடாகவும் இருக்கணும், எல்லோரும் எதிர்பார்க்குற காணொலிங்கிறதுனால இந்த காணொலியை இப்போ நான் கொடுத்துட்றேன். முதல்ல மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க கேட்டகரிஸ் என்னென்னு பார்த்துருவோமா? முதல்ல என்ன இருக்குது? லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, ஃப்ளெக்ஸி கேப் இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப் எல்லா யூடியூப்லேயும் பேசுகிறாங்க, ஃப்ளெக்ஸி கேப் சூப்பருங்கிறாங்க. அப்போ கம்பேரிசனுக்கு அதையும் எடுத்துப்போம். முதல்ல நான் லார்ஜ் கேப் எடுத்துக்கிறேன். லார்ஜ் கேப் இங்கே அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள் சார், இது டேட்டா இந்த 3 வருஷத்தில் என்ன ஆயிருக்குன்னு அப்படியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், 2024லேருந்து 2026 இன்னைய வரையும், செப்டம்பர் 2024லேருந்து இன்னைய வரையும் 15% மைனஸ். எது? லார்ஜ் கேப். நல்லா கேட்கணும். லார்ஜ் கேப். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, "சார் லார்ஜ் கேப்பில் போட்டுட்டிங்கன்னா அது கீழவே இறங்காது சார்" அப்படிம்பாங்க. கரெக்டாக? அப்படியே நான் இப்போ மிட் கேப்பை காட்டுறேன். மிட் கேப்பை பாருங்கள். மிட் கேப் விழுந்திருக்கா சார்? இங்கே பாருங்கள் மிட் கேப்பு இன்னும் டாப்பில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், "அது எப்படி சார், லார்ஜ் கேப்பு தான் பெரிய கம்பெனிம்பாங்க, அது உழுகாதும்பாங்க, இது ஏன் சார் உழுகலை?" அப்படிங்கிறீங்களா? சார், லார்ஜ் கேப்புங்கிறது முதல் 50 நிறுவனங்கள், 100 நிறுவனங்கள், கரெக்டாக? அந்த முதல் 50 நிறுவனத்தில் முதல் 7 நிறுவனத்திலேயே அவங்களுக்கு 45% அதில் வெயிட்டேஜ் கொடுக்கணும். அதுதான் லார்ஜ் கேப்போட ஃபண்டோட தாரக மந்திரமே. லார்ஜ் கேப்னா என்ன? முதல் 50 கம்பெனியில் ஒரு 10 நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அதில் முதல் 4 கம்பெனி 5 கம்பெனியில் மொத்த அந்த ஏஇஎம்ல வெயிட்டேஜ் காமிக்கணும். ஆனால் மிட் கேப்பில் நீங்கள் பாருங்கள், அதுக்குள்ளே மிட் கேப் 150 இருக்குது, 50 இருக்குது, 250 இருக்குது. நான் வேணால் இங்கே அப்படியே காட்டுறேன். மிட் கேப் 250 காட்டிடுறேன், 150 காமிச்சிட்றேன். மிட் கேப் எல்லாத்தையும் காட்டுறேன். எந்த மிட் கேப்புமே இதுவரையும் கீழே இறங்கலை. இதில் என்ன தாரக மந்திரம் என்னென்னா, மிட் கேப் வந்து என்றைக்குமே வெயிட்டேஜ் ஒரு பங்கில் பார்த்திங்கன்னா 1% கீழே தான் இருக்கும். அப்போ அது என்ன ஆகும்னா, இறங்கும் போது கம்மியாக தான் இறங்கும், ஏறும்போது பார்த்திங்கன்னா வேகமாக ஏறும். சார், இப்போ நான் சொல்கிறது வந்து கொஞ்சம் மாற்று கருத்தாக கூட இருக்கலாம், ஆனால் நான் டேட்டா படி நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ யாராவது இந்த காணொலி பார்க்குற யாருக்காக வேணால் ஒரு டாஸ்க் கொடுப்போமே பசங்களுக்கு. மியூச்சுவல் ஃபண்டு மிட் கேப்பு, லார்ஜ் கேப்பு கம்பேரிசன் பண்ணி போடுங்க. 1 இயருக்கு லாஸ்ட் இயர் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு, 3 இயருக்கு என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு, 5 இயருக்கு பர்சன்டேஜுக்கு என்ன கொடுத்துருக்கு, 10 இயருக்கு கொடுத்துருக்கு. எது? லார்ஜ் கேப்பு, மிட் கேப்போட ரிட்டர்ன் கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. யார் சரியாக கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். அதாவது லார்ஜ் கேப்புக்கும் மிட் கேப்புக்கும் இருக்கிற ரிட்டர்ன்ஸு 1 இயர், 3 இயர், 5 இயர், 10 இயர். எது ஃபஸ்ட் நீங்களே பாருங்கள். இதை நான் எங்கே எடுத்தேன்னா, நம்மளோட என்எஸ்சியோட வெப்சைட்டில் போய்ட்டு இண்டைஸில் போய்ட்டு அதோட மெத்தடாலஜி பார்க்குறேன், ஃபேக்ட் ஷீட்டை பார்க்குறேன். ஃபேக்ட் ஷீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லார்ஜ் கேப்போட வெயிட்டேஜ் பாருங்கள், வெறும் 4 ஸ்டாக்கில் கிட்டத்தட்ட 30-40% போய்டும். மாறாக மிட் கேப்பில் பார்த்திங்கன்னா 40 ஸ்டாக்கு, 50 ஸ்டாக், சில சமயம் 80 ஸ்டாக் இருக்கும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில். நான் வேணால் சாம்பிள் வேணால் காட்டுறேன்.
அப்போ விழுகும்போது என்ன பண்ணும்னா குறைவாக தான் விழுகுது. இவ்வளோ தான் சார் காரணம். இப்போ நான் காட்டக்கூடிய தரவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அஃபிஷியல் ஆம்ஃபி வெப்சைட்லேருந்து எடுக்கப்பட்டது. அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஆம்ஃபி இந்த வெப்சைட்லேருந்து 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் டேட்டாவை உங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். சரி, இப்போது லார்ஜ் கேப்பாக பார்த்துட்டோம், அதில் இருக்க சயின்ஸை பார்த்துட்டோம், எதனால் இறங்குதுன்னு பார்த்துட்டோம், ரிட்டனிங் கமெண்ட்ஸில் உங்களே கொடுக்க சொல்லிட்டேன், ரைட்டு. இப்போ அடுத்து ஃப்ளெக்ஸி கேப்பாக பார்த்துப்போம். இப்போ ஃப்ளெக்ஸி கேப்பு மிட் கேப்பு எது பெஸ்ட்டு பார்த்துருவோமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரக்சுரலாக மிட் கேப்பு அண்டு ஃப்ளெக்ஸி கேப்பு எது பெட்ரு, அதோட டேட்டா என்ன பார்த்துருவோமா? இங்கே காமிச்சிடறேன் பாருங்கள். இங்கே அப்படியே காட்டுறேன், இங்கே ஷேர் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். மிட் கேப்பு 2021 45%, 2022 8%, 2022 23 28%, 2023 24 35%, 24 25 32%. ஃப்ளெக்ஸி கேப்பை எல்லா இடத்துலையும் உடன்னு உடச்சிருக்கு பாருங்கள். எல்லாத்துலேயும் எல்லா வருஷமும் ஃப்ளெக்ஸி கேப்பை தாறுமாறாக அடித்து ஃப்ளெக்ஸி கேப்பை இல்லாமல் பண்ணியிருக்கு. வின்னர் யார் இதில்? மிட் கேப் தான் வின்னரு. அடுத்து அப்படியே என்ன பண்ணுறேன், ஃபண்டமெண்டல்ஸ் அப்படியே எடுக்கிறேன், இங்கே பாருங்கள். இப்படியே ஷேர் பண்ணுறேன், இங்கே பாருங்கள். ஷார்ப் ரேஷியோ பாருங்கள் 0.92, பீட்டா பாருங்கள் 0.92, அதுக்கப்புறம் பாருங்கள் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பாருங்கள் 12.8. அடுத்து மேக்ஸிமம் டவுன் கீழே இறங்கினா எவ்வளோ இறங்கும்? 28% இறங்கும். அதே ஃப்ளெக்ஸியில் பாருங்கள் 32% இறங்கும். அப்போ ஃப்ளெக்ஸில் என்ன 32% கீழே இறங்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் மிட் கேப்பில் 28% தான் இறங்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த டேட்டா காமிச்சிட்டேன்னா சரி சார், ரிட்டனை பார்த்துருவோமா? ரிட்டனை இங்கே ஷேர் பண்ணுறேன், அப்படியே இங்கே பாருங்கள். 1 இயர் ரிட்டனு மிட் கேப் 32%, 3 இயர் சிஏஜிஆர் 28%, 5 இயர் சிஏஜிஆர் 18%. இதில் எல்லாத்தையும் நல்லா கவனமாக பாருங்கள். ஃப்ளெக்ஸி கேப்பை உடன்னு உடச்சிருக்கு. கவனமாக பார்த்தீங்களா? பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்களா? ஃப்ளெக்ஸி கேப்பு மிட் கேப் பக்கத்தில் நிற்க முடியல. ரிட்டன் ஓகே, ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறத இங்கே காமிச்சிட்டுமா பாருங்கள். ஒருத்தர் 10 வருஷம் 10,000 ரூபா எஸ்ஐபி போட்டிருந்தாருன்னா மிட் கேப்பில் 43,20,000 கிடச்சிருக்கும். இதே ஃப்ளெக்ஸி கேப்பில் 37,80,000 கிடச்சிருக்கும். ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5,50,000 லட்சம் ரூபா டிஃப்ரென்ஷியேட் வருது. எத்தனை வருஷத்துக்கு? 10 வருஷத்துக்கு. 10,000 10 வருஷம் எஸ்ஐபியில் கிட்டத்தட்ட 5,50,000 லட்சம் டிஃப்ரென்ஸுக்கு வருது. எது பெட்டராக இருக்குது? மிட் கேப் தான் பெட்டராக இருக்குது. ஸ்ட்ரக்சரலாக இருக்கிற டேட்டாவை உங்கள் முன்னாடி காமிச்சிட்டேன், ரிட்டனை காமிச்சிட்டேன், ஷார்ப் ரேஷியோ ஃபண்டமெண்டல்ஸை காமிச்சிட்டேன். மிட் கேப் ஃபண்டு எப்படி ஃப்ளெக்ஸி ஃபண்டை கடந்த 5 வருஷத்தில் எப்படி வின் பண்ணுச்சுங்கிற தரவுகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். அஃபீஷியல் ரிப்போர்ட்டை எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன், காமிச்சேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ப்ராக்டிக்கலாக ஒரு மிட் கேப்பையும் ஃப்ளெக்ஸி கேப்பையும் அப்படியே நான் கம்பேரிசன் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், ஜிரோதாவோட காயினுக்கு போயிடுறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜிரோதாவோட காயினை ஓப்பன் பண்ணுறேன். ஜிரோதாவோட காயினை ஓப்பன் பண்ணோன்னே நான் சும்மா ஆல்ஃபபெட்டில் அப்படியே எடுத்துக்கிறேன். ஆல்ஃபபெட்டில் எடுக்கிறேன். ஏ ஃபார் ஆக்சிஸ் பேங்க், ஆக்சிஸோட ஃபண்டு எடுத்துக்கிறேன். ஆக்சிஸ் மிட் கேப் ஃபண்டு. அதில் அப்படியே கம்பேரிசன் போயிடுறேன். அங்கே பாருங்கள், கம்பேரிசனில் போய்ட்டு ஃப்ளெக்ஸி கேப்பில் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன். ஃப்ளெக்ஸி கேப்பில் மேபி ஹெச்டிஎஃப்சி எடுத்துக்கலாமா? ஏன்னா பெருசு. அப்போ நான் ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப்பை எடுத்துக்கிறேன். இப்போ ஹெச்டிஎஃப்சியோட ஃப்ளெக்ஸி கேப்பை நான் இங்கே கொடுத்துட்றேன். இதில் கம்பேரில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், முதல்ல கிராஃபை பாருங்கள். இது ரெண்டுமே 2013 ரெண்டுமே தொடங்கப்பட்ட மியூச்சுவல் ஃபண்டு. நல்லா கேட்டுக்கணும். மியூச்சுவல் ஃபண்டு மிட் கேப் ஃபண்டு ப்ளஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டு 2 ஃபண்டும் 2013 ஒரே நாளில் இன்செப்ஷன் ஒரே டேட்டில் தான் தொடங்கப்பட்ட நாள். அங்கே நல்லா பாருங்கள், முதல் 2 வருஷம் மட்டும் 2 இணைஞ்சு போயிருக்கும். 2 வருஷம் 2.5 வருஷத்துக்கு அப்புறம் மிட் கேப் ஃபண்டு மேலே பீட் பண்ணி ஃப்ளெக்ஸி கேப்பை பீட் பண்ணி இன்னைய வரையும் மிட் கேப் ஃபண்டு கீழேயே கொடுக்கல. இடமே தெரில. நான் கீழே இறங்க தயாரே கிடையாதுடா, இந்த போட்டியில் நான் தாண்டா வின்னருன்னு நிலச்சி நிற்கிது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ணிடுவோம், அப்படியே டேட்டாவை கீழே இறங்கி அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணுங்கள், அப்படியே டேட்டா வரும், அதை பார்த்துருவோம். மிட் கேப் ஃபண்டு ஃப்ளெக்ஸி ஃபண்டு இந்த ரெண்டுத்தையும் பார்ப்போம். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வருது? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 100 ரூபா, ரைட்டு. டிவிடெண்ட் டைப் என்ன? குரோத்து. ஸ்கீம் என்ன? ஈக்விட்டி. ஸ்கீம் என்ன? மிட் கேப்பு ஃப்ளெக்ஸி கேப்பு. அடுத்து ரிட்டர்ன் பாருங்கள், 1 இயர். 1 இயரில் மிட் கேப்பு 5%, ஃப்ளெக்ஸி கேப்பு 0. சரி, 2 இயரில் 8%, ஃப்ளெக்ஸி கேப்பு 7%. அடுத்து 3 இயரில் 18.33%. மாறா ஃப்ளெக்ஸி கேப் பாருங்கள் 18% தான். அடுத்து எக்ஸிட் லோடு ரெண்டுமே ஒன்று தான். லான்ச் டேட் பாருங்கள், ரெண்டுமே ஜனவரி 1, 2013 நியூ இயர் அன்றைக்கி, 2013 நியூ இயர் அன்றைக்கி 2 ஃபண்டு ஒன்றா வந்திருக்கு. எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பாருங்கள் சார், ஆக்சிஸ் ஃபண்டோட எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ பாருங்கள் 0.48, ஃப்ளெக்ஸி கேப் வருது பாருங்கள் 0.67. சார் இப்போ புரிஞ்சிச்சா சார்? இப்போ நான் காமிச்ச தகவல்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக தான் ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி ஒரு சாம்பிளுக்காக காமிச்சனே தவிர இந்த ஃபண்டு தான் பெஸ்ட்டு, இதை போய் வாங்குங்க நான் சொல்ல வரல.
ஒரு பையன் ஒருத்தன் ஹோட்டலில் கேட்டான்னு சொன்னால அவனுக்கு புரிய வச்சால அதை அப்படியே உங்களுக்கு புரிய வைக்கிறேன். பாருங்கள், ரெண்டுமே நியூ இயர் அன்னைக்கு 2013 நியூ இயர் அன்னைக்கு வந்தது. இன்னைய வரையும் மிட் கேப்பு கீழே வரல, இடமே கொடுக்கல. 1 இயர் ரிட்டர்னில் பீட் பண்ணியிருக்கு, 2 இயர் ரிட்டர்னில் பீட் பண்ணியிருக்கு, 5 இயர் ரிட்டர்னில் பீட் பண்ணியிருக்கு, இது நாள் வரையும் பீட் பண்ணியிருக்கு. ஏன் ஈவன் லார்ஜ் கேப்பு இந்த 2 வருஷத்தில் இவ்வளோ கீழே இறங்கி மிட் கேப்பு இன்னி வரை இறங்காமல் இருக்குது. காரணம் என்ன? நான் இண்டெக்ஸில் இருக்க மெத்தடாலஜியில் ஏன் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதனால காரணங்களால் மிட் கேப்பு என்றைக்குமே இறங்கும்போது தாழ்வாக தான் இறங்குதுங்கிறத உறுதி பண்ணியாச்சு. ஏஎம்எஃப் ரிப்போர்ட்டில் 3 இயரில் என்ன பர்சன்டேஜ், அதோட ஷார்ப் ரேஷியோ என்ன, பீட்டா என்ன, அதுக்கப்புறம் 10,000 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் எப்படி 5.5 லட்சம் அதிகமாக சேமிச்சிருப்பார் இந்த மிட் கேப் ஃபண்டில்ங்கிறத தெளிவாக சொல்லிட்டேன். நம்ம தமிழ் சமூகத்தில் பெரும்பாலானோர் என்ன நினைப்பாங்கன்னா, சார் என்கிட்ட 100 தான் இருக்குது, செலவெல்லாம் மிச்சம் போக மீதி 100 தான் இருக்குது, அந்த 100 வச்சுட்டு நான் எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணுறதுன்னு தெரில சார் அப்படிங்கிறாங்களா. அவங்களுக்கு இந்த காணொலியை சமர்ப்பிச்சுட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாதாங்க, கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்தியாவோட வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது. யார் எது வேணால் சொன்னாலும், எவ்வளோ தாறுமாறாக நம்ம மேலே தாக்குதல்களை நடத்தினாலும், கீழே எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்தாலும், பல தடவை எத்தனையோ கிரைசிஸை இந்தியா பார்த்துருக்கு, திரும்பி மேல் உயர்ந்திருக்கு. ஏன்னா நம்மளுடைய நாட்டின் மக்கள் தொகை மீது உள்ள நம்பிக்கை, வியாபாரத்தின் மேலே இருக்கிற நம்பிக்கை, சரிங்களா? அதனால் மார்க்கெட் திரும்பவும் 2027 மேல் உச்சியில் இருக்கும்போது எல்லோரும் இந்தியாவை உயர்ந்து பார்ப்பாங்க. அந்த நேரத்தில் நான் முதலீடு பண்ணலேன்னு சொல்லி கை கசக்கிட்டு நிற்காதீங்க. நன்றி மக்களே, நன்றி.